இந்தா முதல்ல கொஞ்சம் தண்ணியை குடி. எனக்கு தண்ணிலாம் வேணாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூட, சாப்பாடு இப்போ வந்துடும். சாப்பாடுலாம் உனக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்காது. உன்னோட தம்பியை பட்டினி போடக்கூடாதுன்னா நீ தயாராக இரு, நம்ம இங்கேருந்து கிளம்பணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. உள்ள வாங்க ப்ரொஃபசர். அட வந்து உட்காருங்க சார். ஆமா, லைட்டா சிரிச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நீங்க உட்காரு, நான் போய் உனக்கு பிடிச்ச சரக்கு எடுத்துட்டு வரேன், சரியா? யாரிங்க வா வா, இப்படி வா. என்ன விடு. அச்சி வா, நாடகம் ஆடாம சும்மா வா. வாடினா. என்னையா? ஏய், உன்னோட நாடகம்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. இங்கே வேற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். செத்தான் போடா. அட, சலாம் அலைக்கும் ரஷீம் பாய். வாலிக்கும் சலாம். இந்தா நூரி, இந்த பொண்ணை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இப்பத்திலிருந்து இவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிரு. ராஷித், அங்க என்னோட ஐட்டம் வந்து உட்காந்துருக்கு. முதல்ல அவரை ஹாப்பி பண்ணவா? அப்புறம் இந்த வாட்டி ட்ரைனிங்க்கு நான் நிறைய பணம் வாங்குவேன், ஓகேவா? இந்தாங்க ப்ரொஃபசர், நல்ல மூட் ஏத்துங்க. ஏய், பார்த்து மெதுவா, டக்குன்னு போதை ஏறிட போகுது. அட ராஷத், சொல்லுங்க பாய். நேத்து நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு நண்பா. அது பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு. அது செம்ம ஐட்டம். அப்படின்னா போட்டோ வந்து அனுப்பி வையா, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. இப்போ தூங்கிட்டு இருக்கா. நாளைக்கு காலைல ஃப்ரெஷ் ஆயிடுவா. நாளைக்கு ஃப்ரீயா பாருங்க. ஓகே. உன் பேர் என்ன? ஒரு நிமிஷம், உனக்கு புதுசா நான் ஒரு பேர் வைக்கிறேன். அட நிறுத்து, இங்க கொஞ்சம் பாரு. இனிமே உன்னோட பேரு ஊர்வசி. இந்த பாரு ஊர்வசி, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. ராஷித், ஹேய், நீ என்னடா முறைக்கிற? ஆட்டோ எடுறா. வா வா. வந்து உட்காரு.
நூரி, நான் வண்டியை கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுறேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாவ், வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏய், என்ன ட்ரெஸ் இது? நான் என்ன கல்யாணமா பண்ண போறேன்? கல்யாணம் பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருக்க? இல்ல சேட், அது சேட். சீக்கிரம் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லு. சரி வா. ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி நிற்கிற. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம்? அதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, அதை நான் உனக்கு தந்தே ஆகணும். சந்தோஷ், நான் தான் சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் ராகவா சாரோட சர்வன்ட் சார். இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு திறந்தே கிடந்துச்சு. உள்ள போய் பார்த்தா எங்க சார் பாடி எங்க இருக்கு? உள்ளதான். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க? மேடம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. நீ இங்கேயே நில்லு. சிவாஸ்தா, நீ வீட்டை ஃபுல்லா செக் பண்ணு. மகேந்தர், நீ உள்ளவா. இல்லை சார், எல்லா கேமராஸையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லா கேமராவும் ஆஃப்ல இருக்கா? அது எப்படி நடந்திருக்கும்? இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த ஆள் தனியா? இதை பாருங்க, லிப்ஸ்டிக்கோட அடையாளம். வீட்டுக்குள்ளே யாரும் ஃபோர்ஸ் என்ட்ரி பண்ணல சார். கிளாஸ்ல லிப்ஸ்டிக்கோட அடையாளம் இருக்குன்னா ஏதோ லேடி இங்கே வந்திருக்கணும். அவனோட உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கணும். ஹூஸ் என்ட்ரி இல்லைன்னா அதாவது அவங்க ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருக்கணும். இதை ஃபாரன்சிக் அனுப்பிடு. சார், இந்த ஃபோன் கிடச்சிருக்கு சார், ஆனால் இதில் பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. அதை சைபர் செல்லுக்கு அனுப்பி ஓகே. ராகவ், ராகவ், ராகவ். நான் இவரோட ஒய்ஃப். ஊர்ல இருக்க எங்க அம்மா பாக்குறதுக்காக போயிருந்தேன். டென்ஷன் ஆகாதீங்க, நான் நாளைக்கே வந்துருவேன். நீங்க பாரு, நாளைக்கு மட்டும் எனக்கு பிசினஸ் மீட்டிங் இல்லைன்னா அப்ப நானும் உன் கூடவே வந்திருப்பேன். பரவாயில்ல, நான் தனியா போயிட்டு வந்துடுறேன். சரி, திங்ஸ் எல்லாம் சரியா பார்த்து எழுது. ஆனா அன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல சார். அவருக்கு பிசினஸ் மீட்டிங் இருந்ததுனால தான் என் கூட வரல சார். அவரு என் கூட வந்திருந்தாருனா. சந்தோஷ், நேத்து நீ எங்க இருந்த? நேத்து எனக்கு சார் லீவு கொடுத்தாரு. அவர் சொன்னாரு மேடம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவரும் பிஸியா இருப்பேன்னு சொன்னாரு. சந்தோஷ், சொல்லுங்க சார். இங்க பாரு, நாளைக்கு ஃபுல்லா லேட் நைட் வரைக்கும் எனக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு. பிஸியா இருப்ப, அதனால நீ நாளைக்கு லீவ் எடுத்துக்க. ஒன்று பண்ண, நீ நாளானிக்கு வந்துரு. சம்பளத்தை கட் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. எனக்கு வருத்தமா இருக்கு சார். மேடம் இதெல்லாம் சொல்லாத, அப்புறம் சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா சார், சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. இந்தா, பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு. சார், நானும் உடனே அங்கிருந்து என் பொண்டாட்டியை பார்க்க கிளம்பிட்டேன் சார். நீ இங்க இருந்து கிளம்புனல, அப்போ அவர் தனியா இருந்தாரா இல்ல கூட யாராவது இருந்தாங்களா? சார் அப்ப தனியா தான் இருந்தாரு. சிவா, இவன் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோ. என்கொயரி முடிகிற வரைக்கும் நீ இந்த சிட்டியை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது, புரியுதா? சார், கேட்டுக்கு வெளியே டயரோட மார்க்ஸ் நிறைய இருக்கு. போலாம். சார், இங்க பாருங்க சார். இது ஆட்டோ ரிக்ஷாவோட டயரோட தடமாச்சே. அப்படின்னா அக்யூஸ் ஆட்டோவில் வந்துட்டு போயிருப்பானா? இங்கே பூஸ் என்ட்ரிக்கான அடையாளமும் இல்லை, கிளாஸில் லிப்ஸ்டிக்கோட அடையாளம் இருக்குது. வீட்டில் இருக்க எல்லா சிசிடிவியும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப விசித்திரமாக இருக்குது. அதை நினச்சா தான் சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
சர்வேலன்ஸ் சந்தோஷம்னால வீட்டோட சிசிடிவி அதை ராகவ் தான் ஆக்சஸ் பண்ணுவாராம். ஐ மீன் ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, ஃபுட்டேஜஸ் எடுத்து மாற்றுறது, ஈவன் கோடிங்ஸ் இருக்கும்ல அதை ராகவ் தான் பண்ணுவாராம். ஒரு வேலை செய், அந்த வீட்டில் போய் விசாரிச்சு பாரு, அங்கே ஏதாவது சிசிடிவி இருக்கா பாரு. அப்படி இருந்தால் அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாரு. சார் 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 பக்கத்து வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு. போடு. இங்கே பாருங்கள் சார், நேற்று ராத்திரி 11 மணி அளவில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. ஆட்டோ வந்து அப்படியே உல்ட்டாவாக நிற்கிது. ஸோ யார் வந்தாங்க, யார் வந்து இறங்குனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில. அடுத்தது பாருங்கள், ஏறத்தாழ ஒரு 4 மணி அளவில் ஒரு ஆள் ஆட்டோவிலேருந்து இறங்குறான். அப்படியே ராகவ் வீட்டு பக்கமாக போகிறான். அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவன் திரும்ப வரான். அப்படியே ஆட்டோவில் ஏறி உட்காடுறான். அப்படியே ஆட்டோவோட போயிட்டான். ஆட்டோவோட நம்பரை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு. MP1371 TC. சார் சிவாஸ்டோ, ஆர்டிஓலேருந்து அந்த ஆட்டோ டிரைவரை பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? டீட்டெயில்ஸ் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சார். அப்புறம் எனக்கு என்னமோ இந்த கேஸ் ராபரி அண்ட் மர்டராக தான் சார் இருக்கணும். எனக்கு அப்படி தோணலை. வீட்டில் பூ சென்ட்ரிக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்த கிளாஸில் லிப்ஸ்டிக்கோட அடையாளம் மட்டும் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், இருக்கிற எல்லா சிசிடிவியும் ஆஃபில் இருந்திருக்கு. இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சிவாஸ்தோ, அந்த ஆட்டோ 11 மணிக்கெல்லாம் வந்து வீட்டு முன்னாடி நிற்கிது. காலைல 4 மணிக்கு அந்த ஆட்டோ கிளம்பிருச்சு. அவ்வளோ நேரம் அந்த ஆட்டோ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தது? சார் சார் இந்த மொபைல் அன்லாக் பண்ணியாச்சு. இதில் ஒரு வீடியோ இருக்குது. சார், என்னால இதை நம்பவே முடியல. என் புருஷன் பொண்ணுங்களுக்கு பணம் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிடுவாருன்னு எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு மேடம். இந்தாங்க சார். இப்ப கூட என்னால இதை நம்பவே முடியல. என் புருஷன் மேல நான் உயிரே வச்சிருந்தேன் சார். ஆனா அந்த மனுஷன் இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்காருன்னா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அமைதியா இருங்க. உங்க புருஷனுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்களா? பர்சனலா இல்ல பிசினஸ்ல? சார், பர்சனல் லைஃப்ல அவருக்கு எதிரிகள் யாரும் இல்ல சார். ஆனா பிசினஸ பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவரு பிசினஸ பத்தி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே மாட்டாரு. ஆனா ஒரு விஷயம், அரோராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அருணா யாரு? அவரோட பார்ட்னர் தான். அவர் நம்பர் இருக்கா? தரேன் சார். அண்ணே வணக்கம். வணக்கம். இங்க வா. இவளுக்கு நான் பாதி பணம் தான் தருவேன். பரவாயில்ல, இருக்கிறத கொடுங்க. ம் ரொம்ப நன்றி சார். ஹலோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஆட்டோக்காரனோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. கிரேட். அவன் பேர் மஜ்னு. ரெட் லைட் ஏரியாவில் ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி கிட்ட தான் அவன் வேலை செய்கிறான். இன்னொரு விஷயம், ராகவோட கால் டீட்டெயில்ஸ்லேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, ரஷீத்ன்ற ஏஜென்ட் கூட கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்திருக்கான் சார். அவனோட அந்த இடத்துக்கு வந்து அந்த லேடி இருக்காங்கல்ல, அவ கால்கேலா? இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணுங்க. சார், உள்ள பூஜை ரூமு கீழே ஒரு ட்ரா இருந்துச்சு. கொஞ்சம் கேஷும் இந்த நோட்டும் இருந்துச்சு. இது அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டா இருக்கும் போல. இது என்னது? ஏதாவது கோடா என்ன? சரி, அதையும் பார்த்துடலாம். சார், உள்ள பிராத்தர் ஃபுல்லாமே செக் பண்ணிட்டேன். உள்ள யாருமே இல்லை சார். எல்லாரும் ஓடிட்டாங்க போல இருக்கு.
ராசித்தோட போனை ட்ராக்கிங்கில் போடு. இன்ஃபார்மர்ஸ் ஆக்டிவேட் பண்ண சொல்லு. போலீஸ் ராகவனோட மர்டர் கேஸை தீவிரமா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு இன்னொரு பாடியை பத்திர நியூஸ் கிடைச்சது. அது இந்த கேஸை இன்னும் ஷாக்கிங்கா மாத்திருச்சு. சார் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். பாருங்க சார். சார் இது அந்த மஜ்னுவோட வண்டியே தான். சார் இந்த கல் கிடைச்சிருக்கு சார். இங்க பாருங்க, ரத்தக்கார படிஞ்சிருக்கு. அதை ஃபாரன்சிக் அனுப்பி வை. சார் அவன் பாடியை செக் பண்ணிட்டேன் சார். ஒருவேளை அவனை கொள்ளடிக்கிறதுக்கு அவனை அடித்து எதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? இது அப்படி கொள்ளையடிச்ச விஷயமா தெரியல மகேந்தர். இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஹைவே. இங்கேருந்து ஹைவேக்கு வர வரைக்கும் எத்தனை சிசிடிவி இருக்கோ அத்தனை ஃபுட்டேஜ் செக் பண்ணு. அப்போ தெரிஞ்சிடும்ல இவன் தனியாக வந்தானா இல்லை யாராவது கூட வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். சார் சார் ராகவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ஒரு விசித்திரமான விஷயம் இருக்குது சார். ரிப்போர்ட் படி பார்த்தா ராகவுக்கு ட்ரிங்க்ஸில் போதை மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க. இதில் விசித்திரமாக என்ன இருக்குது? ஏகப்பட்ட கால்கள்ஸ் தன்னோட கஸ்டமர்ஸுக்கு போதை மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சார் மர்டர் நடந்த விஷயத்தில் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்கல. இப்படி ஒரு சின்ன பையன் கிராமம் முழுக்க தேடினாலும் உனக்கு கிடைக்காது. இந்த அப்படி 10,000 ரூபா. இன்னையிலேருந்து இந்த பையன் உங்களுக்கு தான் சொந்தம். கூட்டிட்டு போங்க. வாடா போடா. ஹலோ. ஓகே தேங்க்யூ சார். ராஷித் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு அவனை கூட்டிட்டு வாங்க சார். ஏய் நில்றா. எங்க ஓடுற ராஷித்? உனக்கு நாங்க விருந்தே வச்சிருக்கோம்டா. என்ன விஷயம் சார்? பொதுவாக நான் பிராத்தில் இருக்க பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணுறதில்ல. ராகு தான் சொன்னார் அவருக்கு ஒரு கன்னி பொண்ணு வேணும்னு. அதனால தான் நான் அப்புறம் எனக்கு 2 லட்ச ரூபா தரேன்னு சொன்னார். அதான் நான் ரொம்ப பேராசைப்பட்டுட்டேன் சார். அதான் ஒரு சின்ன பொண்ணோட நான் எனக்கு ஒரு நம்பகமான கால்கள் நூரி அப்புறம் மஜினோட அனுப்பி வச்சேன். அங்கே 2 பொண்ணுங்களா இருந்தாங்க. ராகவன் அந்த பொண்ணை வர சொன்னானா? அப்போ நூறு எதுக்காக அவங்க கூட அனுப்பி வச்ச? முதல் முறையாக போனா சார், ஃபர்ஸ்ட் டைம். சின்ன பொண்ணு, அதான் நான் நூறோட அவளை கூட அனுப்பிச்சு வச்சேன். ஒருவேளை கத்தி கதறி ஏதாவது கலாட்டா பண்ணானா எல்லாம் அவள் பார்த்துக்குவா. எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது சார். ஆனால் காலங்காத்தால் எனக்கு மதியம் எனக்கு கால் பண்ணா. அப்போது ஹலோ, அந்த ராகவ யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம நூரிய ஆளை காணோம். அவன் அந்த சின்ன பொண்ணோட எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டா பாய். என்னடா அவள் எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? நீ அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வா. ஓகே ஓகே பாய். மும்தாஜ், கபலா, டே சங்கர், அத்தோடு வாங்க சீக்கிரம் கிளம்புங்க. வாங்க உடனே எல்லாரும் கிளம்புவோம். வாங்க வா. சார் அல்லாமல சத்தியமா நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் நான் அங்கிருந்து ஓடி போயிட்டேன். நீ எதுக்குடா பயந்த? மர்டரை நீயா பண்ண? இல்லை சார், ராகவ மட்டும் மர்டர் பண்ணல, மஜ்னுவையும் மர்டர் பண்ணியிருக்காங்க. மஜ்னுவையும் கொலை பண்ணிட்டாங்களா? அப்போ கண்டிப்பாக நூரி தாசா செஞ்சிருப்பா. நூரி நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நம்பர் சுவிட்ச் ஆஃப். நம்பரை ட்ராக்கிங்கில் போடு. சிடிஆர் வாங்க. இதில் என்ன எழுதியிருக்கு? இது கணக்கா சார்? எல்லாம் அவள் தான் பார்த்துக்குவா. சரியா? இப்போ இது சார் தெரியல சார். அந்த 2 பொண்ணுங்களும் எங்கே போயிருப்பாங்க? எங்கே சார் போவாளுங்க? அவங்க எங்கேயும் போக முடியாது சார். அவங்க 2 பேரோட ஃபோட்டோ வாங்கிட்டா இருக்கா? இருக்கு சார். இது மகேந்தர். என்னாச்சு சார்? உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா? ஆமாம், தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் விக்ரம் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தேன். அப்போ தான் நான் அவளை பார்த்துருக்கேன். சார்
என் பொண்ணோட கல்யாணத்துக்காக நகை நட்டையும் 50,000 பணத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன் சார். போற வழியில அது எங்கேயோ விழுந்துருச்சு. சார் என் பேரு திருப்தி சார். எனக்கு வெளியில ஒரு பேக் கிடைச்சது. அதுல கொஞ்சம் பணமும் நகையும் இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா ஸ்டேஷன்ல கொடுக்கலான்னு வந்தேன். இது யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க சார். இவ தான் அப்படி சொன்னது. அவளுக்கு பணம் நகை எதுலையுமே ஆசை இல்லைன்னு. அந்த ஆளு பரிசா அவளுக்கு பணம் கொடுத்தான், அதை கூட வேணான்னு சொல்லிட்டா. அவள் அப்படி ஒரு காரியத்தை செய்வாளா என்ன? என்னால் நம்பவே முடியல. சார் விக்ரம் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிடலாமா? கரெக்ட். நீங்க போற வழியில கொஞ்சம் என்ன ட்ராப் பண்றீங்களா? சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி பார்த்தா ராகவோட வீட்டில் லிப்ஸ்டிக் அடையாளத்தோட ஒரு கிளாஸும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதுல மஜுவோட ஆட்டோவில் வந்து சேம் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கு. 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சேம் டு சேம் மேட்ச் ஆச்சுன்னா அப்போ அந்த 2 பொண்ணுங்களும் பிராத்தல்லேருந்து கிளம்பி ராகவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. சரக்குல போதை மாத்திரை கலந்துருக்கா, அப்புறம் ராகவ் மர்டர் பண்ணியிருக்கா, அப்புறம் பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா அந்த 2 பொண்ணுங்க அதுக்கப்புறம் ராகவ் மஜ்னு சந்திச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் சார், நீங்க எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விடு சொல்றல, என்ன விடு. அந்த பொண்ணு விடு சொன்னா கேளு. அந்த நீ நல்லா தானே இருக்கு. உனக்கு அடி எதுவும் படலல்ல. ஒன்னு ஓடி போக சொன்னல, அப்புறம் நீ ஏன் ஓடி போகல? என்னால உங்களை தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும் மா? அது என்ன அடையாளம்? அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இருக்கா? பிங்கி, உன்னோட பேரு பிங்கியா? அப்புறம் இது என்னோட பொண்ணோட பேரும் பிங்கி தான். அப்புறம் அவளுக்கு கூட இதே மாதிரி ஒரு அடையாளம் இருந்துச்சு. என்னோட பொண்ணு புரியாத புதிரா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்த போலீஸோட பயணம் எப்போ ஒரு புது இடத்துல வந்து நிக்குது. அங்க அவங்க நோரிய ஒரு புது பேரோட தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த திருப்தி அவங்க பார்வையில ரொம்ப நேர்மையான பொண்ணா இருந்தா. ஆனா இப்போ 2 கொலைகள் மற்றும் கொள்ளை அடிச்ச கேஸ்ல சஸ்பெக்ட் ஆயிருக்கா. அவளையும் யாராவது ஏமாத்திட்டாங்களா என்ன? அது உண்மைதானா? அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவ எதுக்காக தன்னோட பேரை மாத்திக்கிட்டா? இந்த கேள்விக்கான பதிலை தேடி கண்டுபிடிக்க போலீஸ் கிளம்பிட்டாங்க. முதல் கட்ட பதிலையும் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க சார். சூரஜ். ஆமா சார். திருப்தி திரிவேதி உங்க பொண்டாட்டியா? ஆமா சார். அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. ஆனா அவ வந்து செத்துட்டா. சார் அரோடா வந்திருக்காரு, ராகவோட பிசினஸ் பார்ட்னர். அவனை வர சொல்லு. சார் அது வேலை விஷயமா நான் வெளியூர் போயிருந்தேன். அதான் நீங்க கூப்பிட்ட உடனே என்னால் வர முடியல சார். உங்க பிசினஸ் பார்ட்னரை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு போலீஸ் கிட்ட வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? சார் நான் உடனே வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா எந்த வேலைக்காக போயிருந்தனோ அதை பாதியில் விட்டுட்டு வர முடியல. அங்கே முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்க பிசினஸ் டூருக்காக வெளிநாடு போறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க சந்திக்கிறது இம்பாசிபிள் சார். ஆமா, நீங்க அப்படி என்னதான் பிசினஸ் பண்றீங்க? உங்களுக்கு ராகவுக்குமான பிசினஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி? பிசினஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபேர் அண்ட் லீகல் தான் சார். கவர்மெண்ட்ல இருந்து கெசட்டட் டெண்டர் எடுத்திருக்கேன் சார். ராகவோட ஃபேமிலி லைஃப்பை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவரோட அஃபேர் பத்தி, இல்லைன்னா அவர் ப்ராஸ்டிடியூட்ட போறாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சார் அஃபேர் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவன் சின்ன வயசு பொண்ணுங்க மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பான் சார். பல சமயம் ஆஃபீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவருக்கு புரிய வைக்கல? சார் பல தடவை சொல்லிட்டேன் சார். அழகான மனைவி, சந்தோஷமான குடும்பம். நான் சொல்கிறது கேட்டிருந்தா அவனுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது சார். என்னைக்கு ராகவ மர்டர் பண்ணாங்களோ அன்னைக்கு அவன் எந்த பொண்ணோட இருந்தானு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஐடியா இல்லை சார். நான் பிஸ்னஸ் ட்ரிப்பில் வெளியே இருந்தேன். ஓகே, என்கொயரி முடிகிற வரைக்கும் நீங்கள் சிட்டியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. போகலாம்.
சார், திருப்தி திரிவேதி இறந்ததா இல்லை, ஆனால் அவங்க மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவள் உயிரோட தான் இருக்காளா? சாகலை? ஆமாம் சார். நூறின்ற பேரில் வாழ்ந்துட்டு இருக்காளா? இது என்ன புது கதையாக இருக்கு? இவ தான் என்னுடைய பொண்ணு, இவர் தான் உன் மாப்பிள்ளை. நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நான் இன்னும் நிறைய படிக்க ஆசைப்படுறேன். உன் படிப்பத்துக்கு குப்பையில போடுறி. உன்னுடைய தலையெழுத்துல இவர் தான் மாப்பிள்ளை, இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சொல்றது புரிஞ்சதா? இல்லைன்னா பஜார்ல கொண்டு போய் உன்னை வித்துட வேண்டி. ஆனா அவ ஆளே திடீர்னு மிஸ் ஆயிட்டா சார். நான் அவளை கடந்த 6 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். எந்த தகவலும் இல்லைன்னு சொன்னதும் அவ செத்துட்டான்னு நான் நம்பிட்டேன். அவளை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணல? தேடினேன் சார், பைத்திய மாதிரி எல்லா இடத்துலையும் தேடினேன். ஆனா யாரோ என்கிட்ட சொன்னாங்க, அவன் திருப்தியை ஏதோ ஒரு லாட்ஜில் இன்னொரு ஆளோட பார்த்தேன்னு சொன்னான். என்னால ஏத்துக்கவே முடியல சார். மீறி நான் அங்க போனேன். ஆனா அவன் ஏதோ வேற ஒரு ஆளோட இருக்கிறத பார்த்ததும் என்னால பொறுத்துக்க முடியல. போன வகத்தில் அப்படியே நான் திரும்பி வந்துட்டேன் சார். அந்த ஆள் யாரு? ஜமீல். ஜமீல் சவையில் எங்க தங்கியிருக்கான்? ஆமா சார், ஜமீல் இங்கே தான் தங்கியிருக்கா. நல்ல ஆளு சார். இந்த ஃபோட்டோவை பாரு, இந்த பொம்பளை அவங்க கூடயா இருக்கா? ஆமா சார், இவ ஜமீலோட பொண்டாட்டி. 2 பேரும் ஒன்னா தான் தங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல சார். ஜமீலுக்கு கேன்சர் வந்துருச்சு. அதுல இருந்து எல்லாமே அவன் கையை விட்டு போயிடுச்சு. அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவளோட ட்ரெஸ் பாத்திரம் எல்லாத்தையுமே வித்துட்டா. இருந்து அவளால அவனை காப்பாற்ற முடியல. சரி, நீங்க கிளம்புங்க. மகேந்தர், அந்த ஜமீல் எந்த குடோன்ல வேலை செய்யறான்னு பாரு. ஆனால் சார், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. நீங்கள் அவ்வளோ உறுதியாக இருக்கீங்கன்னா, இந்த பொண்ணு தான் நூறி அப்படின்னா, அப்புறம் ஏன் சார் நம்மளை அவளை விட்டு வச்சிருக்கோம்? ஐ அம் நாட் ஷுவர். ஒருவேளை நான் கூட தப்பு பண்ணியிருக்கலாம் சார். இப்போது நான் சொல்றதை கேளு. நான் உன்னோட கல்யாணத்தை ஏதாவது ஒரு பெரிய பணக்காரனுக்கு செஞ்சு வச்சிருந்தேன். நீ சொகுசா சந்தோஷமா இருக்கலாம். உன் குழந்தைய நான் வளர்த்துருவேன்ல. என் செலவுக்கு மட்டும் பணம் கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்ல, நான் குழந்தைங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ உன் அப்பனை கூட விட்டுட்டு போவடி. பேசவே கூடாது. நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, உனக்கு ஏற்கனவே கல்யாண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு 2 குழந்தை இருக்கிறதும் தெரியக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க அப்பா. அது வந்து பா. இது வெறும் நம்பர்ஸ் இல்லை, இது கோட் நம்பர்ஸ். அப்படின்னா இந்த கோட் நம்பர்ஸ்லாம் இதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சா அந்த கேஸும் க்ளோஸ் ஆகிடும். என்னவா இருக்கும் சார்? சார், ஜமீன் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு தெரிஞ்சிச்சு சார். எந்த இடம்? 5 ஸ்டார் குடோனில் தான் சார். அதோட ஓனர் திரிவேதி தான். நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் சார். ஆனா சார், உண்மை என்னன்னா, அவளுக்கு என்னன்னா, என் அக்கௌண்டன்ட் கூட கொஞ்ச நாளாகவே அஃபையர் இருந்துச்சு சார். நான் அவங்க 2 பேரும் கையும் களவுமா பிடிச்சிட்டேன் சார். அப்புறம் நீ என்ன பண்ண? நான் வேற என்ன சார் பண்றது? அவளை வீட்டை விட்டு துரத்துட்டேன். அப்புறம் அவளுடைய பாவம் பிள்ளைய பாதிக்காம இருக்கட்டும்னு நினைச்சேன் சார். சரி, அப்புறம் என்ன சார், அந்த ஜமீலோட ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் நான் பணத்தை செலவு பண்ணி போலீஸில் அவளை காணுன்னு ரிப்போர்ட் எழுதினேன். பக்கத்து வீட்டில், அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என் புள்ள பெரியவன் ஆயிட்டானா அவனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. அப்புறம் நீ அவளை பார்க்கவே இல்லையா? பார்த்தேன் சார். ஒரு தடவை அவள் இங்கே வந்திருந்தா. அப்போ ஜமீல் ரொம்ப சீரியஸாக இருந்தான். ஏய், நீ எதுக்கு இங்கே வந்த? எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஜமீலுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். இந்த அப்படி வச்சுக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. இனிமே இந்த பக்கமே வந்துடாத. ஓடி வெளியே. அதுக்கப்புறம் அவ என்னை சந்திக்க வர்றதே இல்லைங்க சார். அவளோட அம்மா வீடு எங்கே இருக்கு? அதெல்லாம் தெரியாது சார். அவளை நான் ரோட்டில் தான் பார்த்தேன். அப்புறம் நான் என் குடலில் கிளீனிங் பண்ணுற வேலையை போட்டு கொடுத்தேன். அவள் ரொம்ப நல்ல கேரக்டராக இருந்தா. ஸோ அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்களே சார், நாயோட வாழை நிமித்தவே முடியாதுன்னு. அவ்வளோதான் சார். கடைசியில் என் நிலைமையும் அப்படியே தான் ஆயிடுச்சு. இந்த சூரஜ் ஒவ்வொரு தடவையும் நம்ம கிட்ட ஒவ்வொரு புது கதையை சொல்றான். அடுத்ததான் இன்னொரு கதையை சொல்றதுக்கு முன்னாடி அவன் ஜாதகத்தை சார்,
இந்த நூறு எவ்வளோ சம்பாதிப்பா? சார் தினமும் 2000 3000. பணம் எங்கே போச்சு? பேங்க்கா? இல்லை சார், எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டாக கிடையாது சார். அப்புறம் நானும் கேட்டதில்லை. இந்த நூறு இதுக்கு முன்னாடி ஏதாவது பொண்ணுங்களை கூட்டிகிட்டு பணக்காரங்க கிட்ட போயிருக்காளா? இல்லை சார், கடந்த 4 வருஷத்தில் அவள் பல சின்ன பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிருக்கா. ஆனால் யாரும் எதையும் கொள்ளடிக்கல, எந்த கொலையும் நடக்கல சார். அப்போ அந்த புது பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆச்சா? ஆமாம் சார். அந்த பொண்ணை நீ எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த? பூரன்பூர் படா பஜாரில் எனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஏதோ கிழவங்கிட்ட அந்த பொண்ணை விலை பேசி கொண்டு வந்திருக்காங்க. அவனுக்கு பணம் தேவைப்பட்டதும் நான் பணத்தை கொடுத்துட்டேன். சிவாஸ்கோ, முரான்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு. சார் இல்லை சார். சார் வேண்டாம் சார், நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சொல்லு சார். இது அரோரா சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. கடந்த சில நாட்களில் அவன் யார்கிட்டயுமே சரியாக பேசவே இல்லை. மர்டர் நடந்த அன்னைக்கு கூட அவன் போபாலில் தான் இருந்திருக்கான். கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட மீட்டிங்கில் தான் இருந்திருக்கான். சிடிஆர்லேருந்து ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை சார், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கால் தான் வந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது சார். பகலோ ராத்திரியோ அரோடா யாரோட காலையும் அட்டன் பண்ணவே இல்லை. அவன் எப்பவுமே மெசேஜ் பண்ணியிருக்கான், நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் கால் பண்ணுறேன்னு. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். அவன் கால் எடுக்காததால இதெல்லாம் ஆட்டோ மெசேஜாக கூட இருக்கலாம். இப்படியும் நடந்திருக்கலாம். சிவாஸ்கோ, பகலில் ஃபோன் எடுக்கல, ஓகே பரவாயில்ல. ஆனால் ராத்திரியில் எடுக்கலன்னா அப்படி என்ன பிஸி? சார் ஒருவேளை பிஸ்னஸ் பார்ட்டி பண்ணியிருக்கலாம்ல, இல்லைன்னா கிளைண்ட்ஸ் என்டர்டெயின் பண்ணியிருக்கலாம். அவனுடைய லொக்கேஷன் இப்போ எந்த இடத்துல காட்டுது? போபாலில் தான் சார், ஒரு கெஸ்ட் ஹவுஸில் சார். அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடு சார். வணக்கம் சார். சார் அந்த சூரஜ் நம்மக்கிட்ட நிறைய வாட்டி போய் சொல்லியிருக்கான். சார் 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 என்ன அடிக்காதீங்க சார். நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் சார். அது வந்து என்னுடைய ஓனருக்காகத்தான் இப்படி செஞ்சேன் சார். ஓனரா? ஆமாம் சார். உடன் ஓனர் நீ தானே? நான் வெறும் மேனேஜர் சார். ஓனருக்காக நான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வேன் சார். நான் அப்படி செய்யறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவருடைய எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கிட்டேன் சார். இல்லை வேணாம் சார், அடிக்காதீங்க சார். ஒரு பொண்ணோட நிலைமை சரியில்லைன்னா மகேந்தர் அடிச்சு தோலை உரிச்சிரு. இன்னொரு தடவை அவன் கஷ்டப்படுற பொண்ணுங்களை 7 இடத்து கூட பார்க்க கூடாது. ஒளிச்சிரு. வேணாம் சார். சார் 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 வேணாம் சார். சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். குவைத்தீசா கெஸ்ட் ஹவுஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ். இதோ வந்திருக்கான் பாரு அரோரா. 5 மணிக்கு அவன் செக்இன் பண்ணியிருக்கான். அப்புறம் அவன் ரூம் போயிட்டான். அப்புறம் அவன் ரூம்ல இருந்து எப்போ வெளியில் வந்தான்? சார் அவன் வெளியே வரவே இல்லை. நான் மேனேஜர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன். அவன் ரூமை விட்டு வெளியே வரவும் இல்லை, அவனை யாரும் பார்க்கவும் வரல. அப்படி அவன் ரூம் விட்டு வெளியில் வரலினோ இல்லை யாரும் அவனை பார்க்க வரலினாலோ அவன் ஏன் அன்னைக்கு ராத்திரி யார் ஃபோனையும் எடுக்கல? ஜெயின், பிரிகன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிஎன் தாக்கூர் பேசுகிறேன். எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுது. சரி, ஓகே அனுப்புங்க. தேங்க்யூ. சிவாஸ்கோ, ஏதாவது ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கிறவன் வாரத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க? 2 நாளில் அவங்க ஆவரேஜ் 2000 இல்லைன்னா 18000 இருக்கும். கேலண்டர் ஜூலை மாதம் எடு. சார் 8ஆம் தேதி எந்த நாள்? மண்டே. 15 22 அதுவும் மண்டே. இந்த கோடை கிராக் பண்ணிட்டேன். 8 15 21 இது எல்லாமே மண்டே. அப்புறம் இந்த 16 17 15 அது அமௌண்ட்டு. அதாவது 8ஆம் தேதி 17,000, 15ஆம் தேதி 16,000 ரூபா, 21ஆம் தேதி 15,000 ரூபா. இந்த 100 இதை யாருக்கு அனுப்பி வச்சிருக்கா செக் பண்ணு. அவ இதை யாருக்கு அனுப்பியிருக்கான்னு ட்ரேஸ் பண்ணு. சார் ப்ராமிஸ். இல்லை கண்டிப்பாக வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். அதான் சொன்னேன்ல, கண்டிப்பாக வந்துடுவேன். அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிப்பா, அப்பா இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கு, அப்புறமா கால் பண்ணட்டுமா? ப்ளீஸ். ஓகே பாய். சாரி, என் பொண்ணு கால் பண்ணியிருந்தா. சார் சொல்லு. நூரி ஏதோ ஏஜென்ட் மூலியமா முராப்பூரில் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. யாரு? கோவிந்த் மிஸ்ரா.
இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த கோவிந்த் மிஸ்ரா படாஞ்சக் முரான்பூரில் தான் இருக்கான். அதே இடம் தான் சார். அங்கே இருந்தால் ராஷித் ஒரு விஷயம் வாங்கியிருக்கான். பராக்பூர் எஸ்பி கிட்ட பேசணும். புரான்பூருக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. 2 நிமிஷம். ஹலோ சார். ஓகே சார். ராகவோட மனைவி அப்புறம் அரோரா 2 பேரையும் அடிச்சு தூக்கு. சார் சார் அடிங்க சொல்றா. சார் அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன் சார். அப்படி வட வலிக்கு. நாங்கள் உன்னை பார்த்தோம்டா. கெஸ்ட் ஹவுஸோட பின்வாசல் வெளியே போகிறத பார்த்தோம். சீமாக்கும் எனக்கும் ஒரு அஃபேர் இருந்துச்சு. சார் அது எனக்கு ராகுவோட பழக்க வழக்கம் சுத்தமா பிடிக்கல. அப்புறம் அதனால்தான் நாங்க அவரை ஒரே அடியா போட்டு தள்ளிலான்னு முடிவு பண்ணோம். பிளான் படி நான் கெஸ்ட் ஹவுஸில் செக்இன் பண்ணேன் சார். சீமாவை இண்டோருக்கு அனுப்பி வச்சேன், ஏன்னா யாருக்கு எதுவும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. பின்பக்க வாசல் வழியாக வெளியே வந்துடுன்னு. ஒரு வழியாக நார்மல் பஸ் ஏறி உஜ்ஜயினிக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அடிங்க. என்ன பண்ண மேலே சொல்லு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ராகவ் ராஷத் கிட்ட இருந்து பொண்ணுங்களை ஹையர் பண்ணியிருக்கான்னு தெரியும். அவன் சிசிடிவி கேமரா க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் பின்பக்க ஜன்னல் வழியாக உள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் உள்ளே போகிறதுக்குள்ள 2 கால் கேர்ள்ஸ் பின்பக்க ஜன்னல் வழியாக வெளியே வரதை பார்த்தேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல சார். அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன்னா உள்ளே போனேன். உங்கள் பிளான் எல்லாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. நீ என்னடா நினச்ச? எங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? போலீஸ்னா என்ன அந்தளவுக்கு முட்டாள் நினச்சியா? அப்புறம் ராகவ் அவன் பண்ணுறதான் தப்புன்னு தெரியுதுல, அப்புறம் அவன் சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அப்படி புரிஞ்சுக்கலாம் டிவோர்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதானே? இந்த கொலைகாரனுக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பண்ண?